புதுசாக கிரெடிட் கார்டு வாங்குறவங்க செய்கிற தப்பு என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேங்க. நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சுருந்தா இந்த வீடியோவை பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு நீங்களே முடிவெடுங்க. நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்கன்னா அது எந்த பேங்க்குன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா மணி ரிலேட்டடான மணி சேவிங் சம்மந்தமான வீடியோஸ் தான் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு இப்போ வந்துட்டு நம்ம சிபில் ஸ்கோருக்கு தகுந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க. இப்போது 50,000 இல்லை 1,00,000 5 லட்சமோ அந்த மாதிரி. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன நினச்சிக்குவோன்னா, நீங்கள் இந்த 1 லட்சத்துக்கு என்ன வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த 1 லட்சத்தை வந்து நம்ம பணம்னே நம்ம நினச்சிக்குவோம். நம்மக்கிட்ட 1 லட்சம் இருக்குது, நம்ம என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்குவோம். இப்போ பாருங்கள், நீங்கள் ஒரு படமே பார்க்குறோன்னா கூட அதில் வந்து ஏதாவது ஸ்கூல் பற்றி ஏதாவது சீன் வருதுன்னா உடனே நம்மளுக்கு என்ன தோணும்? நம்மளோட ஸ்கூல் லைஃபுக்கு நம்ம போயிடுவோம்ல, அந்த மெமரிஸ் எல்லாம் வரும்ல. அந்த மாதிரி இந்த 1 லட்சம் பணம் உங்களோடது, நீங்கள் இதை செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம கையில் தான் இருக்குது, இது நம்மளோட பணம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசை நினச்சிக்க ஆரம்பிக்கும். அது ஃபஸ்ட்டு நம்ம பணம் கிடையாதுங்க. அதை முதல்ல நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். அந்த பணம் இருக்குது, நம்ம என்ன வேணாலும் செலவு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு மட்டும் எதுவும் பண்ணக்கூடாது. செகண்டு, பணம் கட்ட வேண்டிய தேதியை, டேட்டை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. அதை மிஸ் பண்ணக்கூடாது. அதாவது நம்ம என்ன நினைப்போம், கடைசி நாளில் கட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருப்போம். கடைசி நாளில் ஒன்று நம்ம கையில் பணம் இல்லாமல் கூட இருக்கலாம். அப்படி இல்லையா அந்த டேட்டையே நம்ம மறந்துடுவோம். சரி நாளைக்கு தானேன்னு சொல்லிட்டு அதை அப்படியே நம்ம மறந்துடுவோம். அதனால் அந்த டேட்டை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கடைசி நாளில் திடீர்னு இன்டர்நெட் சர்வர் கூட ஒர்க் ஆகாமல் போகலாம், உங்களால் கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்படலாம். அப்போ என்ன ஆகுனா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. நீங்கள் ஒரு நாள் மிஸ் பண்ணாலும் அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு போடுவாங்க. அடுத்த நாள் போகும்போது அதுக்கும் சேர்த்து இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டு போடுவாங்க. இந்த மாதிரி அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது இல்லைங்க. அவங்க இப்படி தான் ஏர்ன் பண்ணுறாங்க, நம்ம தான் அதில் கரெக்டாக இருந்துக்கணும்ல. இப்போது ஒவ்வொரு பேங்க்கில் வந்துட்டு நம்ம நேரடியாக போய் கட்டுற மாதிரி கூட இருக்குது. அப்படி நேரடியாகவே போய் பணம் கட்டினாலும் அதுக்கு ஒரு சார்ஜ் போடுவாங்க. இல்லைனா ஒரு சில பேங்க்கில் வந்துட்டு ஏஜெண்ட் வந்து கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்குது, அதுக்கும் கண்டிப்பாக ஒரு சார்ஜ் போடுவாங்க. இந்த மாதிரி அவங்க எதுலெல்லாம் சார்ஜ் போட முடியுமோ அதிலெல்லாம் போட்டுட்டு தான் இருப்பாங்க. நம்ம தான் அந்த கரெக்டான அந்த டேட்டை மிஸ் பண்ணாமல் அதுக்கு முன்னாடியே நம்ம பே பண்ணிக்கணும். அடுத்து, கிரெடிட் கார்டு வந்துட்டு நம்ம ஸ்வைப் பண்ணி தான் பர்ச்சேஸ் பண்ணுமே தவிர அதிலிருந்து கேஷ் எடுக்கக்கூடாதுங்க. ஏன்னா கேஷ் எடுத்தோன்னா அதுக்கு ஒரு சார்ஜ் போட்டு அதில் ஒரு அமௌண்ட்டு பிடிக்கிறாங்க. அதாவது நீங்கள் நம்ம லிமிட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு அமௌண்ட் வச்சுருப்பாங்க, இவ்வளோ நம்ம கேஷ் வித்ட்ரா பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. அந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்தோன்னா, இப்போ நீங்கள் 5,000 எடுத்தாலும் 10,000 எடுத்தாலும் ஒரு 500 சார்ஜ்னால் அதை எடுத்துருவாங்க. நீங்கள் வெறும் 500 எடுத்திங்கனாலும் அதுக்கு 500 சார்ஜ் எடுத்துருவாங்க. இது வந்து ஒரு பேங்க்கில் ஒரு மாதிரி இருக்குங்க. 500 எடுப்பாங்க, இல்லைன்னா 700 பிடிப்பாங்க. 500 1000 வரைக்கும் இருக்குங்க. அதனால் அதை நம்ம கேஷாக எடுக்காமல் கார்டாக நம்ம ஸ்வைப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது தான் நல்லது. அடுத்து, வருஷத்துக்கு ஒரு தடவை கார்டை ரெனிவல் பண்ணணுங்க. அதாவது நீங்கள் ஒரு வருஷத்தில் 1,00,000 ரூபாய்க்கு நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அந்த கார்டை நீங்கள் ரெனிவல் பண்ண வேண்டியதில்லை. அதாவது ரெனிவல் பண்ணுறதுக்கான சார்ஜ் நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை. ஒருவேளை நீங்கள் 1,00,000 ரூபாய்க்கு நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணலை அப்படின்னா அதுக்கு 500 ரூபாயிலிருந்து 1000 வரைக்கும் சார்ஜ் பிடிப்பாங்க ரெனிவல் பண்ணுறதுக்காக. இதுவுமே ஒரு பேங்க்கில் ஒரு மாதிரி இருக்குங்க. அதனால் ஒரு பேங்க்கில் 500 பிடிப்பாங்க, ஒரு பேங்க்கில் 1000 பிடிப்பாங்க. இது வந்து என்னென்னா, நம்ம கார்டை வாங்கி வீட்லேயே சும்மாவே வச்சுருந்தா கூட இவங்க என்ன நினச்சி கொடுக்குறாங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுவோம்ல. அப்படி யூஸ் பண்ணுங்க, அப்படி தான் நம்மளை யூஸ் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக நம்மக்கிட்ட கிரெடிட் கார்டு கொடுத்துருவாங்க. நம்மளும் சரி யூஸ் பண்ணாட்டியும் பரவாயில்லன்னு வாங்கி வச்சுருப்போம். ஆனால் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம அதை யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணுவோம் கிரெடிட் கார்டை வச்சு, அதில் அவங்க சார்ஜ் பிடிச்சி அவங்க அதில் சம்பாரிச்சிக்குவாங்க. அதனால் கிரெடிட் கார்டு வாங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் வாங்கி வீட்டில் வைங்க, இல்லைன்னா அது தேவையே இல்லைங்க. அடுத்து,
இப்போ நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோம்னாங்க, அது வந்துட்டு கிரெடிட் கார்டு மூலமாக வாங்குறோன்னா, நீங்கள் வந்து இது இஎம்ஐயாக போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்ட்டு நம்மளும் இஎம்ஐயாக மாற்றிக்கலாம், இஎம்ஐ இதில் கட்டிக்கலாம் அப்படின்னு பண்ணோன்னா, நீங்கள் மினிமம் பேமெண்ட் கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் அதுக்கு 2000மோ 3000 ஏதோ ஒரு அமௌண்ட்டு நம்மளும் கட்டிடுவோம். ஆனால் அடுத்த மாதம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம அந்த கட்டின அமௌண்ட்டுக்கும் சேர்த்து இன்ட்ரெஸ்ட்டு போடுவாங்க. இந்த இஎம்ஐயில் வாங்குறது மூலமாங்க மாதம் மாதம் நம்மக்கிட்டேருந்து ஜிஎஸ்டியுமே டெபிட் பண்ணிகிட்ருப்பாங்க. திருப்பி அதை நமக்கு கிரெடிட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை கிரெடிட் பண்ணுறாங்களா இல்லையான்னு நமக்கே தெரியாது. ஆனால் அப்படி சொல்லி மாதம் மாதமே ஜிஎஸ்டி வந்துட்டு டெபிட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இப்போது ஆன்லைனில் நீங்கள் ஏதாவது பொருள் வாங்குற மாதிரி இருந்தால் அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ ஏதாவது மொபைலோ இல்லை ஏதாவது ஒரு பொருள் இந்த மாதிரி நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் ஆஃபரில் வாங்குற மாதிரி இருந்தால் அதை ஒன் டைம் பேமெண்ட்டாக நீங்கள் பண்ணி அப்படி நீங்கள் வாங்கிக்கோங்க. அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அதிகமாக ட்ராவல் பண்ணுறோன்னா அந்த ட்ராவல் பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம இப்போது ஃப்ளைட் டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணுறதுனாங்க நமக்கு அந்த சார்ஜ் கம்மியாகும். அதே மாதிரி நிறைய விதமான கிரெடிட் கார்ட்ஸ் இருக்குதுங்க. இப்போ மூவிக்குன்னு இல்லை அமேசானில் இந்த மாதிரி வாங்குறதுக்கு. இப்போது அந்த மாதிரி அமேசான்லலாம் நம்ம வாங்கும்போது என்னென்னா 2% டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு விதமாக இருக்கும். அதை வந்து நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும். நமக்கு என்ன தேவையோ அந்த மாதிரியான கிரெடிட் கார்டு நம்ம சூஸ் பண்ணோம்னா அதில் நமக்கான பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் கிடைக்குங்க. இப்போது நம்ம ஆன்லைனை விட்டு ஆஃப்லைனில் வாங்கலாம் அப்படின்ட்டு போனால் கூடங்க, இப்போ நம்ம ஒரு 20,000 30,000 ஏதோ ஒரு பொருள் வாங்குகிறோன்னு வைங்களேன். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து 0% பேமெண்ட், நீங்கள் வந்து பணமே கட்டாமல் எடுத்துக்கலாம் நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி அப்படிம்பாங்க. சரின்னு நம்மளும் எடுக்கலான்னு போனால் அதுக்கு வந்துட்டு ப்ராசஸிங் சார்ஜுன்னு சொல்லியே 3000 பிடிச்சிருவாங்க. அது ஒரு பேங்க்குக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்று இருக்குது. நான் சும்மா சொல்கிறேன். அதுக்கு வந்துட்டு 3000ஆவது பிடிக்கிறாங்க. ஒரு சில கடைகளில் போய் நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் 2% எக்ஸ்ட்ரா சார்ஜ் பிடிப்பாங்க. அதாவது ஏன்னா அவங்களுக்கு அந்த டேக்ஸ் போடுவாங்க. அதனால் அதை நம்ம இதிலிருந்து தான் 2% அமௌண்ட்டு பிடிச்சிட்டு தான் நமக்கு இது பண்ணுவாங்க. இவ்வளோ நேரம் கிரெடிட் கார்டோட மைனஸ் பற்றி பார்த்தோங்க. இப்போது பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்கலாம். பெனிஃபிட்ஸ்னால் இப்போது வந்து நம்ம அதில் பர்ச்சேசிங் பண்ணுறதுக்குன்னு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸை நம்ம சேர்த்தோம்னா இப்போ வந்துட்டு குறிப்பிட்ட ஒரு 10,000 பாயிண்ட்ஸ் சேர்த்தோம்னா அந்த பாயிண்ட்ஸை வச்சு ரெடீம் பண்ணி நமக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு பவர் பேங்கோ இல்லை ட்ராவல் பேக்கோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. அதாவது கிரெடிட் கார்டில் பெனிஃபிட்ஸுனால் எனக்கு தெரிஞ்சு இது மட்டும்தான் இருக்குது. இல்லை இதுக்கு மேலே ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து இந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டு உங்களுக்கு அதிகமாச்சுன்னா, அதாவது 2000மோ 5000மோ அந்த மாதிரி அதிகமாச்சுன்னா அதுக்கு வந்துட்டு கேஷ்பேக் கொடுக்குறாங்க. ஒரு சில கிரெடிட் கார்டில் அது வந்துட்டு 200 300 இல்லை 500 அது வந்து நம்ம அந்த ரிவார்ட்ஸ் அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அது அப்படி சேஞ்ச் ஆகும். ஏழையாக இருக்க மாட்டீங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. அந்த வீடியோவோட லிங்க்கை நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் மறக்காமல் அந்த வீடியோவையும் பாருங்கள்.